நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஈரானோட அந்த போர் நிலவரம் குறித்து நம்ம அலச போகிறோம். எப்படின்னா, அங்கே பரபரப்பான சூழல் இல்லை. ஆனால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத விஷயங்கள் ஈரானை விட்டுட்டு சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றின ஓவரால் விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம பார்க்குறது ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ அந்த ஒரு அரபு நாடு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இஸ்ரேல் பற்றிய பேச்சு குறைவாக இருக்குது. அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, யூரோப்பியன் யூனியன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கலந்துக்கட்டி நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். இது உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். சரி, உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல் உங்கள் ஆதரவு கொடுங்க. சரி, ரொம்ப முக்கியமாக இது சொல்ல வேண்டிய விஷயம் ஈரான் என்ன நடக்குது முதல்ல ஒன்றுனா பேசிடுவோம். முதல்ல ஈரான் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னம்னா, ஈரான் எக்கச்சக்கமாக அவங்க ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்காங்க குரூட் ஆயிலை. அந்த குரூட் ஆயில் எல்லாம் கார்க் ஐலாண்ட்லேயும் மற்ற இடங்கள்லையும் மெஜாரிட்டி கார்க் ஐலாண்டு. நம்ம நேயர்களுக்கு எப்படின்னா, ஒரு இடத்த சொன்ன கார்க் ஐலாண்ட், பந்தர் அப்பாஸ், ஹர்மோஸ், பாபல் மந்தீப், அப்புறம் கல்ஃப் ஆஃப் ஓமான், அப்புறம் அங்கே கல்ஃப் ஆஃப் ஏடன், அப்புறம் உள்ளே டெஹ்ரான், இப்படி இந்த பேரெல்லாம் சொல்லும்போது எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும்னு நம்புகிறேன். ஏன்னா தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. அதில் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கார்க் ஐலாண்டு. கார்க் ரொம்ப சின்ன ஏரியா தான். ஸோ அந்த கார்க் ஐலாண்டுக்குள்ளே அவங்க ஸ்டோரேஜ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ என்னென்னா, கிட்டத்தட்ட 12 நாள் ஸ்ட்ராங்காக அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள் கல்ஃப் ஆஃப் ஓமானில் வரிசையாக நின்று எல்லா கப்பல்களையும் திருப்பி அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திருப்பி அனுப்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவுக்கு, சைனாவுக்கு, வேறு நாடுகளுக்கு, அதுக்கப்புறம் ஷேடோ ஃப்ளீட்டுன்னு சொல்லக்கூடிய தெரியாமல் இது இல்லாமல், இந்த ஜிபிஎஸ் இல்லாமல், இது இல்லாமல் தெரியாமல் வேறு நாடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாம் முடங்கி போயிருக்கனால இப்போது கிட்டத்தட்ட 70% ஈரானோட சப்ளை முடங்கி போயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் 70% முடங்கி போச்சு அப்படின்னா, ஈரானோட எக்கானமி, ஏன்னா இதை வச்சு தான் அவங்க சைனாவிலேருந்து யுவான் வரலாம், அப்புறம் வேறு டாலர், அது எல்லா கரன்சியும் உள்ளே அவங்களுக்கு தேவைப்படுற உணவுப் பொருள் பெருசாக எவ்வளோ வருதுன்னு தெரியாது. அவங்களுக்கு தேவைப்படுற வெடிபொருளாக இருக்கட்டும் அல்லது ஆயுதங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் டீல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில், க்ரூட் ஆயில், இது சேல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 70% இந்த ஆயில் சேல் முடங்கி போயிருச்சு. அதை தாண்டி காஸ்பியன் கடல் வழியே கொடுக்கணுன்னா கூட பெருசாக கொடுக்க முடியல. அப்படி ஒரு சிக்கல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே சைனாவும் அந்த கப்பல் திரும்பி போயிருக்கு, பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 12 நாள் பிளாக்கேடில் ஈரான் தவிச்சு போயிருக்கு அப்படின்றாங்க. ஸோ பிரச்சனை ஈரான் பயங்கரமாக இருக்குது, அப்படி அடிக்கிறாங்க, ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, அரபு நாடு அடிக்கிறாங்க, கையில் எக்கச்சக்கமாக ட்ரோன் இருக்குது, மிசைல் இருக்குது, அப்புறம் அதை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கையில் ரஷ்யா கொடுத்தது, சைனா கொடுத்ததெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்களுக்கு இப்போது ஆயில் சப்ளை பண்ண முடியாமல் இங்கே அமெரிக்கா பிளாக்கேடு அது குறுக்கப்படுத்திக்கிட்டு முடியும்னு அது இந்த பிரச்சனை முடியாமல் நாங்கள் நகர மாட்டோம் சொல்கிறாங்களா, அதில் ஈரான் உண்மையிலே இப்போ தவிச்சு போயிருக்கு. இப்போது அதனால் இப்போ ஈரான் ஒரு பக்கம் ஈரான் இது சொல்லிட்டோமா, ஈரான் இது முடிஞ்சுன்னா இப்போது ஹர்மோஸை ஈரான் அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ இதனால் என்ன ஆச்சு, அரபு நாடுகள் தவிச்சு போய் கிடக்கு. அங்கேருந்து வெளியே வரக்கூடிய கேஸாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், எதுவுமே வர முடியாமல், ப்ளஸ் வெளியிலேருந்து அந்த நாடுகளுக்கு போகக்கூடிய உணவுப் பொருட்கள் அது பெரிய அளவுக்கு பிளாக் ஆகி, அப்புறம் துபாய் மாதிரி மிகப்பெரிய சந்தை, அந்த இதில் ஜபலலி போர்ட் மாதிரி, ராஷித் போர்ட், ஜபலி போர்ட்டு, அதுக்கப்புறம் கலிஃபா போர்ட் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய பெரிய போர்ட்டுகளில் போயிட்டு அங்கேருந்து வேறு ஆப்பிரிக்க நாடுகள், யூரோப்பியன் நாடுகள் எல்லாத்துக்கும் என்ன ரீசேல் பண்ணக்கூடிய அல்லது ட்ரேடிங்கில் கைமாற்றி விடக்கூடிய அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் வேறு வழி இல்லாமல் அப்போது ஹர்மோஸ் மூடினதுனால, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய கல்ஃப் ஆஃப் ஒமானை அமெரிக்கா அடைச்சிட்டு இருக்கிறதுனால ஈரானோட ஆயில் 70% குறைஞ்சி போய் அங்கே கார்க் ஐலாண்டில் தழும்ப இருக்குது. இப்போ டோட்டலாக ஈரான் அவங்களுடைய
ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணால் எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அது சாதாரண ஈஸி இல்லையே, சும்மா சாதாரண தண்ணி டேங்க் மாதிரி பண்ண முடியாது. அப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய சூழலில் நெருக்கடியில் ஈரான் இருக்காது சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே இது வந்து கல்ஃப் ஆஃப் ஒமன், அப்புறம் ஹர்மோஸில் இவங்க ஈரான் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கனால அரபு நாடுகள் தவிச்சு கிடக்கு. அவங்களுக்கு உணவுப் பொருள்லேருந்து எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த ஐட்டம், ட்ரேடிங், அது இப்போ அப்புறம் இவங்க வர்றாங்கன்னா, டூரிஸ்ட் வர்றாங்கன்னா அவங்களுக்கான வசதி வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் அரபு நாடுகள் ஃபுல்லாக தவிச்சு போய் கிடக்கு. அரபு நாடுகள் இந்த நாடுகள்லேருந்து வந்து திரும்ப ட்ரேடிங்கில் வந்து மற்ற நாடுகளுக்கு போகுமே, ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து யூரோப்பியன் கண்ட்ரி நிறையா போகுமே, அவங்களும் தவிச்சு போய் கிடக்காங்க. அப்போ மொத்தத்துக்கு இந்த ஒரு ஹர்மோஸ், இந்த ஜலசந்தி இந்த வழியாக போகக்கூடியது ஸ்டாப் பண்ணதுனால அவ்வளோ பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கு. நம்பர் 2 அமெரிக்கா எடுத்துக்கிடுவோம். அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய சரிவு, தொடர் சரிவு. அங்கே இந்த மாதிரி துப்பாக்கி சூடு ஒருத்தன் பண்ணாப்லையா, அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அது மிகப்பெரிய நாடகம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட தரவுகளோட டீட்டெயில் சொல்கிறாங்க. அதாவது இது 3வது முறை அவரை சுடுறதுக்கு வந்தவன். ஆனால் இப்போ ஒருத்தன் வர்றான், அவன் பார்த்தா ஐடிஎஃப்னு சொல்லி உள்ள பணியனோ ஏதோ போட்டிருக்கான். ஓகே, இது நடந்தது ஹில்டன் ஹோட்டல். நான் இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நான் சொன்னது வந்து வாஷிங்டன் டிசி ஒயிட் ஹவுஸ்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒயிட் ஹவுஸில் இருக்கிற அதிகாரிகள் அப்புறம் பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதுக்கு ஹில்டன் ஹோட்டலில் ஹால் எல்லாம் ரெடி பண்ணாங்க. அப்படிங்கிறத ஹில்டன்கிறத விட்டுட்டேன். ஸோ நம்ம நண்பர்கள் வந்து நிறையா வந்து பின்னூட்டத்தில் சொல்லியிருந்தீங்க, ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒருவேளை நானே கவனிக்காமல் ஏதாவது ஏதாவது தரவுகள் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா இமிடியேட்டாக வந்து எல்லோரும் கவனித்து சொல்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியது. அது போன முறை வந்து ஹில்டன் சொல்கிறத விட்டுட்டேன், நான் ஒயிட் ஹவுஸ் சொல்லிட்டேன். ஆனால் ஒயிட் ஹவுஸ் அதிகாரிகள் ஹில்டனில் வச்சு பண்ணாங்க. சரி, ஹில்டனில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அவனை வந்து பொதுவாக வந்து அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், அந்த இதில் இவர் கூட இருக்கிறவங்க, அந்த டீமில் அங்கே பெரிய அளவுக்கு செக்யூரிட்டி பிரித்து ஈஸியாக நடந்துச்சு. பொதுவாக யாராவது ஒருத்தர் வந்து துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பித்தா அவனை வந்து நேராக சல்லடை போட்டிருக்க மாட்டாங்க. ஒன்றும் நடக்கலை. அவன் வந்து ஓடி போய் கையை பிடிச்சி குப்புரை கவுத்தி விட்டு சட்டையை கழட்டி விட்டு எல்லாம் பண்ணாங்களா. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய நாடகம். அப்புறம் இவ்வளோ கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு வயசான ஆள் என்ன பண்ணுறாரு வந்து, அவர் வந்து அப்படியே ஒரு முள்கரண்டியில் ஒரு சிக்கனோ ஏதோ மீட்டோ எடுத்து வாடி சாப்பிட்ருக்காரு. பக்கத்தில் பார்த்தா இவர் அந்த பக்கத்தில் ட்ரம்ப்பை வந்து பிடிச்சி உடனே கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் வந்து இவங்க ட்ரம்ப்போட ஒய்ஃப் வந்து படாருன்னு உள்ளே குனிஞ்சிக்கிட்டு கீழே குனிஞ்சு அப்புறம் அவங்களும் அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த பக்கம் மார்க்கோ ரூபியோ வந்து இழுத்து பிடிச்சி கொண்டு போகிறாங்க. கலவரம் நடக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒருத்தர் வந்து முள்கரண்டியில் சாப்பிட்டுருக்காரு. அப்போது இது வந்து இவருக்கே தெரியும் போல இருக்குது. ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவனும் வந்து யார் மேலேயும் சுட மாட்டான். துப்பாக்கி வச்சுருப்பான், எங்கேயாவது பார்த்து சுடுவான். அவனை வந்து திருப்பி சுட்டு கொல்லவும் மாட்டாங்க. அப்புறம் அவனை வந்து அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் விட்டு அவனை வந்து ஜெயிலில் போடுவாங்க. இந்த நாடகம் வந்து இந்த ஆளுக்கு தெரியும் அப்படின்னு அந்த நடந்துக்கிட்ட விஷயத்தை 1 2 3 4 வரிசையாக சொல்ல பார்த்தா, இந்த ஆள் அமெரிக்காவில் இவரோட பேர் வந்து ரொம்ப கெட்டு குட்டிச்சோராக போய் 70% மேலே மக்கள் இவரை உடனே இம்பீச் பண்ணுங்க, பதவி நீக்கம் செய்யுங்க அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்துருச்சா. அப்புறம் காங்கிரஸ்லேருந்து இதுலேருந்து ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். ட்ரம்ப்போட இமேஜ் பயங்கர சரிவு. அந்த இமேஜை திரும்ப தூக்கி நிறுத்துறதுக்கு நேர்வழி அவங்களுக்கு புலப்படவே படாது. எப்போவுமே குறுக்கு வழியில் போகிறவன் அவன் கடைசி காலம் வரைக்கும் குறுக்கு வழியில் தான் போய்கிட்டு இருப்பான். அதே விஷயந்தான் நெத்தன்யாகு. அங்கே எப்போ பார்த்தாலும் குறுக்கு வழி அடிக்கிறது, தன்னோட பதவியை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் பண்ணுறது. ஸோ இங்கே ட்ரம்ப்போட நாடகம் வந்து அம்பலமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அமெரிக்காவிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அங்கே உணவுப் பொருள்லேருந்து ட்ரேடிங்லேருந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரொம்ப ஹெவி ஆகிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னோம், 40% இந்தியர்கள் அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாங்க. இந்தியாவுக்கு வர்றாங்களா வேறு நாடுகளுக்கு போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் நமக்கு இனிமேல் அமெரிக்கா சரியான நாடு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வெளியேறாங்க. அப்படின்னா எத்தனை சைனீஸ் வெளியேற போகிறாங்க, எத்தனை யூரோப்பியன், எத்தனை அரப்ஸு அப்படின்னு எல்லாருமே எவ்வளோ பேர் வெளியே போனாங்கன்னா அமெரிக்கா என்ன ஆகும்? அமெரிக்காவோட கட்டமைப்பே வந்து வேறு நாடுகள்லேருந்து குடியேறி அவங்கள தங்களுடைய திறமையை காமிச்சு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து இது வந்து சேர்றதானே. எல்லோரும் வெளியே போயிட்டாங்க, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த நாடு என்ன ஆகும்? அந்த நாடு ஒரு சாதாரண 10 11 நாடாக இருக்கும், அவ்வளோதான். அவங்க ஆயுதம் விற்பனை, இந்த விற்பனை, அது புண்ணாக்கு விற்பனைலாம் ஒன்றும் நடக்காது. ஸோ இது அமெரிக்காவில் அவங்க நிலைமை வந்து ஒரு மாதிரி தள்ளாட்டமாக இருக்குது. சரி, அப்படியே இந்த பக்கம் ரஷ்யா வந்துட்டோம்னா, நேற்று வந்து இவர் அப்பாஸ் ஆராய்ச்சி அங்கே போய் புட்டினை போய் சந்தித்தார். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னது என்னென்னா,
ஈரானோட தோளோடு தோள் நின்று ஈரானுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம். இந்த ஏரியாவில், அதாவது இந்த ஏஷியன் ரீஜன், இந்த ஏரியாவில் அமைதி வர்றதுக்காக ஈரானோட கைகோர்த்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு புட்டின் வந்து பெருசாக சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அது சொன்ன உடனே வந்து அமெரிக்கா பயந்துட்டானா கவலைப்படுறாங்க. அதாவது பயப்படுறது ஒரு பக்கம், அஜிஜோ புட்டின் சொல்லிட்டாரு அப்படின்னு புட்டினை பார்த்து வந்து பயப்படுற காலமெல்லாம் மாறி போய் இப்போ வந்து ஆஹா இப்படி ஒன்று கூட்டிட்டாங்க ஐயா, ஒன்று கூட்டிட்டாங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஸோ அந்த பயம் வந்து ஒரு பக்கம் நல்லது. சரி, அப்படியே சைனா பக்கம் வருவோம். சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா வான் பண்ணுறாங்க, இந்த ஹர்மோஸ் ஸ்டாப் பிளாக் பண்ணுறதுக்கும் நீங்கள் இங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் மொத்தத்துக்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும். இங்கே இல்லீகல் வார், நீங்கள் அவங்க மேலே திடீர்னு வார் கொண்டு வந்தீங்க, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது வார் கொண்டு வந்தீங்கல்ல, உங்களோட இல்லீகல் வார் தான் இத்தனைக்கும் காரணம். அதனால் இந்த இதெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் என்னங்கிறத என்ன பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சைனா அவங்கள அமெரிக்கா வந்து வான் பண்ணாங்கன்னு சொல்கிறத விட கண்டம் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லலாம். கண்டன குரல் வந்திருக்கு சைனாலேருந்து. அப்போ இவங்க சும்மா இருப்பாங்களா? அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, சைனாலேருந்து ரிஃபைன் பண்ணி வரக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை வந்து தடுக்கிறாங்க. வெளியில் வந்து வேறு நாடுகளில் வாங்கக்கூடாது. ஏன்னா சைனா ரிஃபைன் பண்ணுற ஆயில் எல்லாமே ஈரான்லேருந்து வாங்கி அப்புறம் ஈரானுக்கு அந்த காசை கொடுத்து ஈரானுக்கு வந்து வெப்பனை அதிகப்படுத்தி இந்த உலக நாடுகளில் அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியது ஈரான். அந்த ஈரானுக்கு வந்து ஆயிலை வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணுறது சைனா. அந்த சைனா ரிஃபைன் பண்ணி அதில் கப்பலில் கிளம்பி வரக்கூடியதை பூரா தடுத்து, அதாவது எங்கே தடுத்து, சைனாவில் அந்த சைடில் தடுக்க முடியாது, இங்கே இந்த ரூட்டில் வரக்கூடிய கப்பலை தடுக்கிறது, அப்புறம் வாங்கக்கூடிய நாடுகள்லேருந்து வாங்காதேன்னு சொல்கிறது அப்படின்னு சைனாவை வந்து அமுக்கிறதுக்கு எல்லா வேலையும் அமெரிக்கா பார்க்குது. ஸோ சைனா வந்து ஒரு பக்கம் கண்டம் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்களோட ரிஃபைன் பண்ணி வெளியே கொடுக்கக்கூடிய ஆயில் அது சம்மந்தப்பட்ட அடுத்த அது பைனரி பை ப்ராடக்ட், பைனரியில் பை ப்ராடக்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து வேறு நாடுகள் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கு தடை போட்டுட்ருக்காங்க. ஸோ இது சைனா. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நம்பர் 1 வந்து ஜார்ஜியா மெலோனி இருக்காங்க இல்லையா, இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அமெரிக்காவோட இந்த வாரில் கலந்துக்க தயாராக இல்லை. இது நம்பர் 1 அங்கே. அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, மொத்த யூரோப்பியன் யூனியன், அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து, இப்போது ஈரான் மேலே போட்டிருக்க பொருளாதார தடை அதை உடனடியாக நீக்கிறாதீங்க, அதுக்கு இன்னும் காலம் வரலை. ஸோ இவங்களை வந்து என்ன சொல்கிறது, 47 வருஷமாக வந்து பொருளாதார தடை போட்டிருக்கீங்க, அந்த பொருளாதார தடையை வந்து இப்போ நீக்கிறாதீங்க அப்படின்னு யூரோப்பியன் யூனியன். இவங்க மாதிரி வந்து ஒரு முல்லை மாதிரியை முடிச்சவிக்க வந்து யாரும் பார்க்க முடியாது. ஒரு பக்கம் நல்லவன் மாதிரியே வாழாட்டிகிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து கெட்டவன் மாதிரியே கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்குது. அதனால் யூரோப்பியன் யூனியன் இப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இட்டாலி வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இது வந்து நாங்கள் வாரில் கலந்துக்கல. அதே நேரத்தில் G20 மாநாட்டுக்கு புட்டினை இன்வைட் பண்ணுறது நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. இப்படியே மாறி மாறி குழப்பம். சரி, இது இந்த பக்கம் இது முடிஞ்சா இப்போ வந்து இஸ்ரேல் வழக்கம் போல் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் மாறி மாறி எங்கே கடிக்கிறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே கோரப்பல்ல காமிச்சிட்டு அலையிறாங்க. இன்னும் அங்கே லெபனானில் போர் வந்து முடியலை, நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்த கட்டம் என்னங்கிறது இன்னும் டீட்டெயில் எல்லாம் நிறையா வரலை. அங்கே நெத்தன்யாகுவோட நிலைமை என்னன்னு தெரியல. அவர் மேலே இப்போ பெரிய அளவுக்கு அந்த கோர்ட்டு கேஸு அதோட வந்து சொல்லி முடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கான டேட்டாஸ் வந்து இன்னும் கைக்கு வரலை. வந்தோன்னே இஸ்ரேலை பற்றின டீட்டெயில் இன்றைக்கி கரண்ட்டில் என்ன டீட்டெயில்னால் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுபோக நம்ம இந்தியா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கே இங்கே வந்து பெட்ரோல் பங்கில் சிஎன்ஜி அவைலபிள் இருக்குது, ஆனால் ஃப்ரீயாக அவைலபிள் இல்லை. பார்த்தா காரு இது ஆட்டோ எல்லாம் பெரிய லைனில் நின்றுட்டுருக்கு சென்னையில். வெளியூரில் கேட்டோம்னா இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கேஸு பிரச்சனை இருக்குது, ஆனால் பெட்ரோல் பிரச்சனை வரலை இது வரைக்கும். ஸோ ஒரு மாதிரி ஏதோ இது வரைக்கும் சமாளிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமும் அவங்க ரஷ்யா சப்போர்ட் பண்ணால் சமாளிப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, என்னென்னா யூரியா வந்து பெரிய இஷ்யூவாக ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போது நமக்கு தேவைப்படுற யூரியா இருக்கு இல்லையா, அந்த யூரியாவில் மோர் தென் 50% அந்த யூரியா இங்கேருந்து ஒரு 60% நினைக்கிறேன், ஐ திங்க் ஹர்மோஸ் வழியாக தான் வெளியே வருது. சவுதி அரேபியா, UAE அங்கேருந்து வரக்கூடிய யூரியா. ஏன்னா யூரியாவோட பேஸ் என்னென்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு.
ஏன்னா நைட்ரஜன் தானே, ஏன்னா எனது ஹைட்ரோ கார்பன் அதில் வந்து அது அது மூலமாக வரக்கூடிய அந்த நைட்ரஜன் அப்படிங்கிற அந்த N46. அப்போது அந்த யூரியா அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அங்கேருந்து வர எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம நாட்டுக்கு யூரியா வரத்து இல்லை. அது இல்லாமல் சைனாவில் யூரியா வாங்குகிறோம், ரஷ்யாவில் வாங்குகிறோம். அங்கே வரக்கூடிய அங்கேருந்து கிடைக்கக்கூடிய யூரியா நமக்கு பத்தாது. இப்போ ரேட்டு சில ரூ. 2500 யூரியா ஒரு மூட்டை இருக்குது அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டு விவசாயிகளுக்காக விலை குறைச்சி கொடுக்கணுங்கிறக்க சப்சிடி கொடுத்து கிட்டத்தட்ட ரூ. 300 நினைக்கிறேன், 300 350 அந்த ரேஞ்சில் மூட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு தேடும்போது அப்படி தான் தெரிஞ்சது. அதில் ஏதாவது இந்த ரேட்டில் யூரியா ஒரு மூட்டை ரேட்டு இவ்வளோங்கிறதுல கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து பின்னூட்டத்தில் குறிப்பிடலாம். இப்போ என்ன ஓவராலாக செய்திகள் இவ்வளோ தான். ஆனால் உலகம் வந்து இப்போ இன்னும் நிம்மதியாக இல்லை, நல்லா இல்லை. குண்டு மழை பொழியலை, ஆனால் குண்டு மழை பொழிகிறத விட மோசமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து குண்டை போட்டு எல்லாம் இது பண்ண போகிறாங்க. இது கடைசியில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஈரான்லேருந்து என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னா, 500க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் எல்லாம் அது கிளம்புறதுக்கான ஆயத்தம் ப்ளஸ் வந்து அதோட மண்டையில் வச்சுருக்கக்கூடிய வெடிபொருள் இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் வந்து தயாராக வச்சுருக்கோம். ஏன்னா இப்போ நடந்திருக்கிற சூழல்லாம் பார்த்தா நல்லா இல்லை. எனி டைம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து மொத்தத்துக்கு வந்து எல்லாத்தையும் அவுத்து விட்ருவோம். அது வேட்டை நாய்கள் வந்து அப்படியே ஒரு 500 வேட்டை நாய்கள் வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த அது பிடிச்சி அதை அப்படி கட் பண்ணி விட்டாச்சுன்னா போய் வந்து கடிச்சு கொத்துறோம்ல, அது மாதிரி இவங்க 500க்கு மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல் மட்டும் 500க்கு மேற்பட்ட மிசைல். அப்போ பாலிஸ்டிக் மிசைலில் ரொம்ப முக்கியமாக என்ன வரும், 2000 கிலோமீட்ரு, 1400 கிலோமீட்ரு, இந்த மாதிரி இப்போ 4000 கிலோமீட்ரு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் போய் தாக்குற அளவுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தான் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணாலும் வந்து ஒரு 50 மிசைல் போகிற இடத்துல 45 அடிச்சிட்டாங்க. அதில் வந்து 5 மிசைல் வந்தால் கூட அந்த இடம் பெரிய பாதிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே போகிறது எல்லாமே அதோட தலையில் வந்து 700 கிலோ 1 டன்னு அப்படின்ற அளவுக்கு வந்து வெடிபொருளை வச்சுட்டு போகிறாங்க. ஸோ வெடிபொருளை பற்றி ஏற்கனவே நம்ம முன்னாடியும் பேசியிருக்கோம். சின்னதாக வந்து தீபாவளி வெடியில் ஒரு 5 கிராம் 10 கிராம் வெடிபொருள் வச்சாலே எவ்வளோ பயங்கரமாக வெடிக்குது. அந்த யானை வெடி அல்லது லட்சுமி வெடி, அது அணுகுண்டு வெடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிவகாசி பட்டாசில் பார்ப்போமே, அதுவே இவ்வளோ சத்தம் இவ்வளோ வெடிப்பு. தப்பித்தவிர நம்ம வந்து ஒரு 10-15 அடி தூரத்து நிற்கிறோம். அது வெடித்தது வந்து மண்ணோ கல்லோ அல்லது அதில் உள்ள சின்ன ஒரு பேப்பரோ ஏதாவது கையில் பட்டால் கை வந்து புண்ணாயிருது. அவ்வளோ இருக்குது. 5 கிராம் 10 கிராமுக்கே அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அத்தனை டன்னு 1 டன்னு அல்ல 700 கிலோ 400 கிலோ அப்படின்னு. அது உண்மையிலேயே வந்து உலகம் பயங்கர சூடாகி சோகமாகி இயற்கையே வந்து இப்போ பார்த்து அழுவுது. அது வந்து ஈரானுக்கு ஆனந்த கண்ணீராக இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அங்கே இருக்க ரேடாரை பூரா அடித்து துவைச்ச உடனே ஈரான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இன்றைக்கும் இப்போவும் அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. மக்கள் ஆனந்தத்தில் அப்படியே கொண்டாடுறாங்க. இப்போது போர் வருது வரல, இந்த எண்ணெய் எடுக்கிறாங்க எடுக்கலை, அதெல்லாம் ரெண்டாவது. இப்போது அங்கே வந்து மழை பெய்யுது, அங்கே இருக்கிற டேமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ ஈரான் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி சேங்ஷன் இந்த பிரச்சனை துக்கமாக இருந்தான்னா இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் அடிக்கக்கூடிய வெயில், இது எல் நினோ எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இந்த வெயிலுக்கு காரணமும் எங்கேயோ நமக்கு தெரியாமல் வச்சுருக்கக்கூடிய ரேடார் வந்து காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை பற்றின தரவுகள் வந்து டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் வந்து அடுத்து பேசுகிறேன். அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.